இந்த விழாவினுடைய நிறைவாக எவரெஸ்ட் குழுவின் கோஆர்டினேட்டர் இந்த நிகழ்ச்சி தொடங்கத்துக்கு முன்னால் நிறைய பாடல்கள் எல்லாம் பாடி ஒளிபெருக்கி எல்லாம் சரி செய்வதற்குள்ளாக நிறைய பாடல்கள் எல்லாம் பாடி நம்ம நினைப்பு பரவ காலத்துல பாலா அவர்கள் நன்றி சொல்ல வராங்க. அதுக்கு முன்னால காலையில இசை நிகழ்ச்சி நடத்தின கமலப்பிரியன் இசை நிகழ்ச்சி நடத்தின கமலப்பிரியன் அவர்களுக்கு சிறப்பான நன்றியை நாங்கள் ஈடுபடுகின்றோம். இப்பொழுது நண்பர் திரு பாலா அவர்கள் நன்றியுரை நிகழ்த்த வருகிறார். விருங்கை என்பது மூலதனம், விருந்தம் பத்து மூலதனம், கருங்கல் பாறைகள் ஒழுங்கிவிடும் நம் கரங்களின் பூமி சுழன்று வரும் என்ற நம்பிக்கையோடு டீம் எவரெஸ்டுடைய சர்வ இந்தியா தொடக்க விழா மிக சிறப்பாக இன்று நடந்துள்ளது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக புதிய தலைமுறையின் ஆசிரியர் திருமதி மாலன் அவர்களுக்கும் கௌரவ விருந்தினர்கள் ஐயாசாமி, சுவை சரவணன், விஜயராகவன், ஜான் பாஷா அவர்களுக்கும் பல்லாவரம் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், NCC ஸ்டூடெண்ட் மற்றும் கலைக்குழு மாணவர்கள் மிக சிறப்பாக இங்கு நடனத்தை மெய்சிலிருக்கும் வண்ணமாக நிகழ்த்தி சென்ற மாணவர்களுக்கும் பல்லவபுரம் ஜிம்னாஸ்டிக் மாணவர்களுக்கும் அரங்கத்தின் முன்வாசலில் மாக்கோணம் மலைக்கோணமாக விட்டு அலங்கரித்த அபிராமி, சத்யா, திவ்யா, சுதா மாணவி அவர்களுக்கும் இவ்விழாவிற்கான மொத்த ஏற்பாடுகளையும் மிக சிறப்பான முறையிலே அமைத்து தந்த நமது புஷ்பா அவர்களுக்கும் இவ்விழாவிற்கான அழைப்பதர்கள் 570க்கும் மேற்பட்ட நண்பர்களுக்கு அனுப்பிய கோமதி மற்றும் அவர் குழுவினர் அவர்களுக்கும் 1000க்கும் மேற்பட்ட நண்பர்களுக்கு செல்போனில் தகவல் அனுப்பிய முறையான ஒரு வரவேற்புரை வழங்கிய திரு மனோஜ் அவர்களுக்கும் வரவேற்பு அரங்கை அலங்கரித்த ஸ்ரீவித்யா, ஷாம் விக்னேஸ்வரி, அன்னியம்மாள் அவர்களுக்கும் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்திருக்கின்ற ராஜலட்சுமி அவர்களுக்கும் ஜீவன் ரத்த வங்கி சீலா குழுவினருக்கும் ரயில் பயணங்களில் பயணம் செய்து பல பாடல்களை பாடி அனைத்து மனதையும் கொள்ளை கொண்ட ரயில் சிநேகிதர் கமலப்பிரியன் ஐயா அவர்களுக்கும் அவரோடு வந்த கபலேஷ்டா அவர்களுக்கும் திரு பழனிதுரை ஐயா அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு சர்வ இந்தியா லோகோ மற்றும் பேனர் டிசைன் செய்து கொடுத்த லட்சுமி அவர்களுக்கும் எவரெஸ்ட் 4ஆம் ஆண்டுடைய விழாவிற்கும் சர்வ இந்தியா தொடக்க விழாவிற்கும் கேக் ஏற்பாடு செய்து கொடுத்த ராஜ்குமார் அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு வந்த வாகனங்களை எல்லாம் நிறுத்துவதற்கு இடவசதி ஏற்பாடு செய்து கொடுத்த ரமேஷ் அவர்களுக்கும் கணினி மூலம் நடனக்குழு நண்பர்கள் நாட்டியமாட பாடல்களை தக்கவாறு கணினியில் செய்து கொடுத்த சுரேஷ் மற்றும் மகன் மணிகண்டன் அவர்களுக்கும் எவரெஸ்டுடைய திட்ட விளக்க உரையை மிக நெகிழ்ச்சியாகவும் நேர்த்தியாகவும் நம் மனதிற்குள் புகித்திட்ட எவரெஸ்டுடைய தலைவர் கார்த்திகன் சார் அவர்களுக்கும் மற்றும்
ஐயாசாமி அவர்களை அழைத்து வந்த ராஜலிங்கம் அவர்களுக்கும் இவ்விழாவை மிக சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிய தமிழ் வழியில் உலகத்தின் எல்லா மூலைகளிலும் தமிழ் இருக்கிறது, தமிழின் மூலையில் மட்டும் தமிழ் எங்கடா என்று ஒரு அறிஞர் சொன்னார். அதை மாற்றி அமைக்க தமிழோடு தொகுப்பு முறையை வழங்கிய கிருபாகரன் சார் அவர்களுக்கும் மற்றும் ஆரணியிலிருந்து பெரும் திரளாக வந்திருக்கின்ற எங்கள் படிப்பு மைய ஆசிரியர்கள் 14 பேர்களுக்கும் மற்றும் எவரெஸ்ட் அமைப்பினுடைய தலைவருடைய தந்தையார் லைன்ஸ் ஆரணி தலைவர் சந்திரபாபு சார் அவர்களுக்கும் மற்றும் எனது துணையார் நாரணி அவர்களுக்கும் எனது மகன் அகத்தியன் அவர்களுக்கும் நேற்றுப்பாக்கத்தில் வருகை தந்திருக்கின்ற திருமதி பாரதி அவர்களுக்கும் எவரெஸ்ட் குடும்பத்தினர் அனைவருக்கும் மற்றும் இவ்விழாவை காண வந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை மனதோடும் உயிரோடும் உள்ளத்தால் உயிர்ந்து உங்கள் நெஞ்சங்களில் சமர்ப்பிக்கிறேன். இந்த நன்றியை கூறுவதற்கு முன்னால் ஒரு சிறிய கவிதையோடு ஒரு உரையை முடிக்கிறேன். எனக்கு கொடுத்த நேரம் 3 நிமிடம், இன்னும் 1 நிமிடம் இருக்கின்றது. இந்திய இளைஞனே, இன்று முதல் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. இரவு பகல் பாராமல் உறவுகளை விட்டெறிந்து உரிமைக்காய் வறுமையிலும் போராடி அருமை பெரியோர்கள் பொறுமை காத்து வாங்கி தந்த நம் இந்திய சுதந்திர தேசத்தை அற்புதமாக தூண்டி கழிக்கும் என் நன்மை இளைஞர்களே, இன்று முதல் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. பச்சிலும் பாவையிலே பார்வையிலே கண்டுவிட்டால் கச்சிதமாக படையெடுத்து துடிக்கும் நீங்கள் பழமையிலே பதுங்கி கிடக்கும் பாரதத்தை புதுமையாக்க முயற்சிக்கவில்லை எனில் மீண்டும் அந்த வெள்ளையனுக்குள்ளால் நீங்கள் கொள்ளை போக நேர்ந்துவிடும். அதனால்தான் உங்களுக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கை. பறந்து கிடக்கும் பாரதத்தை பாதியாக்க பாரதத்தின் பெயரை சொல்லி ஜாதி மதங்களை நம்பிக்கொண்டே நீங்கள் இருந்தால் இன்னும் சில நாட்களே நீங்களும் கூட உயிர் நாடு இன்றி போய்விடுவீர்கள். அதனால்தான் உங்களுக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கை. வலுவான தோள்கள் இருக்கின்ற போதே வளமான பாரதத்தை உருவாக்கவில்லை எனும் மீண்டும் அந்த வெள்ளையனுக்குள்ளால் நீங்கள் கொள்ளை போக நேர்ந்துவிடும். அதனால்தான் உங்களுக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கை. விஞ்ஞானத்தால் விளையாடிக் கொண்டிருக்கும் அந்நிய நாட்டுக்கு நீங்கள் ஒரு விளையாட்டு பொம்மையாய் ஆகிவிடக் கூடாது என்றால் வீணாய் கனவு காணுவதை நிறுத்திவிட்டு விண்வெளியில் குடியிருக்க விடிய விடிய சிந்தனையை சீராக்கி அதில் சிறப்புகளை உருவாக்கினால்தான் உலகில் உங்களால் உயிர் பெற்று வாழ முடியும். அதனால்தான் உங்களுக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கை. வாசமுள்ள மதங்களுக்கு வாழ்க்கை தர துடிக்கும் வாலிபத்து இளைஞரே, வசந்தத்தை இழந்துவிட்டு வாரிசுகளோடு வருங்காலத்தை எதிர்நோக்கும் வாலிபத்து சேலைகளுக்கு வாழ்க்கை தர முன்வரவில்லை எனில் நீ தலைமையிலே தரம் தாழ்ந்து போவதுமின்றி தனக்கு தெரியாமலே தன்மானத்தை இழந்தவனாக விடுவாய். அதனால்தான் உனக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கை. மதுவின் பழக்கத்திற்கும் மாதுவின் மயக்கத்திற்கும் போதையின் பாதைக்கும் நீ போய் கொண்டிருந்தால் சரிந்து கிடக்கும் பாரதத்தை சாதனையின் உச்சிக்கு அழைத்துச் செல்ல வழிந்து விட்டுக் கொண்டு யார் வருவார். அதனால்தான் உனக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கை. சாலையோ வீதியிலே காலை முதல் மாலை வரை 5க்கும் 10க்கும் கால்களும் துஞ்சிகளின் நெஞ்சிக்கும் முடிவு ஒன்று காணாமல் நீ நிலவுக்கு போனாலும் களங்கத்திற்கு ஆளாவாய். அதனால்தான் உனக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கை. பட்டம் படித்து வேலையானதும் பணத்திற்காக திட்டம் தீட்டி வேலை தேடி மேலை நாடுகளுக்கு ஓடுவதை நிறுத்திவிட்டு இங்கிருக்கும் நலிவடைந்த மக்களின் நலன் காண புறப்பட்டால் நாம் பலம் காண வழிகளுக்கும் பாரத மாதாக்கு ஜெய் ஜெய் ஹிந்த். நன்றி நன்றி நன்றி. கவிதையும் எடுத்துரைத்த பாலாவுக்கு நன்றி. மொழியை வாழ்த்தி நிகழ்ச்சியை தொடங்கினோம். மொழியில் பேசும் நம்மின் கண்கள். அந்த வகையில் மொழியை வாழ்த்தி தொடங்கிய நாம் தேசிய பண்ணை பாடி நாம் நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். தற்போது தேசிய கீதம்